வெங்காயத்த இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு எடுத்துக்கலாம். அதை இது போல் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டையும் இது போல் தட்டி எடுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்ச பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி வச்சுருந்ததான கறியில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிளகாத்தூளையும் கடாயில் வச்சு நல்லா சூடு பண்ணலாம். விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா கறியில் சேர்த்துக்கலாம். அதையும் இப்போ கறி, வெங்காயம், நம்ம போட்ட மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் மஞ்சத்தூளும், தேவையான அளவு உப்பு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். குக்கரில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடாயில் வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வெந்திருக்கு. கறி அதில் ஊற்றிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இது போல் சுண்டுற அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இது சுவையான பீஃப்